ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஷ்வீலம். நாம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான காளான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேக்கெட் மஷ்ரூமுக்கு ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய். வானலியில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் ஹீட் ஆனது பட்டை, கிராம்பு, ஏலக்காயை ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனும் ஆட் பண்ணி கண்ணாடி பதத்துக்கு வதக்குங்க. கண்ணாடி பதம் வந்ததும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிட்டு கூடவே தக்காளியும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாங்க. தக்காளி மசிஞ்சதும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணுங்க. கொஞ்ச நேரத்திலேயே காளான் தண்ணி விட்டு வேகுங்க. அந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் பரட்டி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குங்க. தண்ணி ட்ரை ஆனதும் மஷ்ரூம் வேகிறதுக்கு நம்ம ஒரு 1/2 கப் வாட்டரை ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணலாங்க. மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சுங்க. நம்மளுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க.